கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் அன்புடன் நாங்கள் வாழ்த்தி இந்த தியானத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வேர் ஆர் தி எலைஜாஸ் ஆஃப் டுடே? இன்றைய எலியாக்கள் எங்கே என்ற தலைப்பின் கீழே நாம் ஒரு புதிய தொடரை கற்க ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைக்கு 2ஆம் பாகம். என்ன தலைப்பு என்றால் ஜெபிக்கும் எலியாக்கள், பிரேயிங் எலைஜாஸ். நமது தியானத்திற்குரிய முக்கியமான வசனம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 17-18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, பஞ்சபூதங்கள் 5 எலிமெண்ட்ஸ் என்று நாம் படித்திருக்கிறோம். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை நாம் அறிந்திருக்கிறோம். இயற்கையிலே உள்ள இந்த 5 பூதங்களில் 2 பூதங்களின் மேல் தேவ கிருபையினால் எலியா அதிகாரம் பெற்றிருந்தார். ஒன்று நெருப்பு, மற்றொன்று நீர். நமக்கு தெரியுமல்லவா, நெருப்பை அவர் கீழே இறக்கினார் கர்மேல் அந்த மலையின் சம்பவத்தில். நீரை பிரித்து யோர்தானை 2ஆக பிளந்து மேலே நிறுத்தினார். அன்பானவர்களே, இந்த எலியா செய்த அற்புதங்கள் 14 அற்புதங்கள் என்று வேதாகமம் பட்டியலிடுகிறது. அப்படியானால் அவருடைய பலன் எங்கே இருந்தது? வாட் வாஸ் த சீக்ரெட் ஆஃப் தி பவர் ஆஃப் எலைஜா? எலியாவினுடைய வல்லமையின் ரகசியம் என்ன? அதை அவரை பற்றிய முதல் வசனத்திலேயே நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17:1 பாருங்கள். கிலெயாத்தின் குடிகளிலே திஷ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அன்பானவர்களே, இந்த வசனத்தில் பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அர்த்தம் என்னவென்றால், தேவனுக்கு முன்பாக முழங்காலில் நிற்கிறவராக, தேவ சமூகத்தில் நிற்கிறவராக இந்த எலியா இருந்திருக்கிறார். முழங்காலில் நிற்பதில்தான் நமது முழு பலனும் அடங்கியிருக்கிறது. Tremendous power is made available through a good man's earnest prayer. பைபிள் படிக்கணும்ல, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஒரு டிரான்ஸ்லேஷனில் இப்படி வாசிக்கிறோம்: ஒரு நல்ல மனிதனின் ஊக்கமான ஜெபத்தின் மூலமாக அவனுக்கு மகா பயங்கரமான வல்லமை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு படிக்கிறோம். அன்பானவர்களே, அப்படியானால் அணுசக்தியை விட அதிக சக்தி வாய்ந்தது ஜெபசக்தி ஆகும். அந்த ஜெப வல்லமைதான் எலியாவின் வாழ்க்கையிலே காணப்பட்டது. எலியாவின் வாழ்வில் நாம் பார்க்கக்கூடிய 7 ஜெப அனுபவங்கள் இருக்கின்றன. 7 prayer experiences from Elijah's life. நம்ம ஜெபத்தோடு அந்த பாடங்களை நம்முடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கென்று நம்ம கற்றுக்கொள்ள ஆவியானவர் உதவியை நாடுவோமா? ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்திற்கு நன்றி. உம்முடைய வருகைக்கு முந்தைய இந்த நாட்களிலே காத்திருக்கிற நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்பதை ஆண்டவரே நாங்கள் வேதாமத்தின் வழியாய் கற்றுக்கொள்ள கத்திரங்களுக்கு பாராட்டுகிற இரக்கத்திற்காக நன்றி. எலியாவை குறித்த பாடங்களை படிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசும். இந்த நாளில் நம்முடைய மெல்லி சத்தத்தை நாங்கள் கேட்க உதவி செய்யும். கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். இந்த எலியாவின் ஜெப வாழ்க்கை கற்பதன் மூலமாக எங்களுடைய ஜெப வாழ்க்கை மேம்படட்டும். ஆண்டவரே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, எலியாவின் வாழ்க்கை அழகான வாழ்க்கை. ஜெபிக்கிற வாழ்க்கை என்றுமே அழகான வாழ்க்கை தான்.
ஆகவே எலியாவின் வாழ்விலிருந்து 7 விதமான ஜெப அனுபவங்களை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார் பரிசுத்த ஆவியானவர். என்னென்னவென்று பார்க்கலாமா? முதலாவது, மழை வராதபடிக்கு ஜெபம், பிரேயர் ஃபார் நோ ரெயின். மழை பெய்யக்கூடாது என்று எலியா ஜெபித்தார். யாக்கோபு 5:17 பாருங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் 3.5 வருஷம், அதாவது 42 மாதங்கள் அல்லது 1260 நாட்கள் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை அப்படின்னு நாம் படிக்கிறோம். இரண்டாவது, மரித்த சிறுவனுக்காக ஜெபம், பிரேயர் ஃபார் விடோஸ் டெட் சன். 1 ராஜாக்கள் 17:19 முதல் 22 வசனங்கள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா இவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான் என்று படிக்கிறோம். 3வது ஜெப அனுபவம், கர்மேலில் அக்கினியை இறக்கிய ஜெபம், பிரேயர் ஆன் கார்மெல் ஃபார் ஃபயர் ஃபாலிங் ஆன். 1 ராஜாக்கள் 18:36-37 வசனங்கள். அந்தி பலி செலுத்தும் நேரத்தில், அந்தி பலினா சாயங்கால பலி, ஒரு 3:30 மணிக்கு, மாலை நேரம் 3:30 மணி, இதுதான் ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த அந்தி பலி செலுத்தும் நேரம். அந்த நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான் என்று வாசிக்கிறோம். அக்கினி இறங்கியதா? இறங்கியது. 4வது ஜெப அனுபவம், மழைக்காக மறுபடியும் ஜெபம், பிரேயர் ஃபார் ரெயின் அகெயின். யாக்கோபு 5:18 மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று வாசிக்கிறோம். 5வதாக, மனச்சோர்வில் செய்த ஜெபம், பிரேயர் அவுட் ஆஃப் டெஸ்பாண்டன்சி. 1 ராஜாக்கள் 19:4 அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று அவன் சொன்னான் என்று நாம் வாசிக்கிறோம். இது அவருடைய இன்னொரு ஜெப அனுபவம். 6வது, ஓரேபின் குகையிலே ஜெபம், பிரேயர் இன் அ கேவ் அட் ஹோரெப். 1 ராஜாக்கள் 19:9 அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். தேசபேலுக்கு பயந்து அவர் ஓடினர், ஒரு கெபியில் போய் தங்கினார். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். வசனம் 10, அதற்கு அவன், சேனைகளின் தேவனாய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய கட்டளைகளை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். இது ஒரு விதமான ஜெபம், சரிதானே அன்பானவர்களே? 7வது அனுபவம், ஜெப அனுபவம், எலியாவின் உள்ளத்தில் எதிரொலித்த எலிசாவின் ஜெபம், பிரேயர் ஆஃப் எலைஷா that echoed in the heart of Elijah. 2 ராஜாக்கள் 2:9-10 வசனங்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியாவும் எலிசாவும்
எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். இது எலிசாவுடைய ஜெபம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். இப்படி எலிசா கேட்ட காரியம் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பவர்ஃபுல் ப்ரேயர். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு 2 மடங்கு வேண்டும் என்று அவன் கேட்கிறான். அன்பானவர்களே, அப்போது இப்படி 7 விதமான ஜெப அனுபவங்களை எலியாவின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். நீங்கள் பாருங்கள், அவர் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் ஜெபித்தாரோ எல்லாத்துக்கும் ஆண்டு பதில் கொடுத்திருப்பார். மழை வராதபடிக்கு ஜெபித்தார், மழை வரலை. மரித்த சிறுவனுக்காக ஜெபித்தார், அவன் உயிர்த்தான். கர்மேலில் அக்கினி இறங்கும்படி ஜெபித்தான், அக்கினி இறங்கியது. மழைக்காக மறுபடியும் ஜெபித்தான், மழை பெய்தது அப்படின்னு படித்தோம். மனச்சோர்வியில், போதுமாண்டவனே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தான். ஆண்டவர் அவன் உயிரை எடுத்துக்கொள்ளவில்லை, அவனை உயிரோடு பரலோகத்தில் எடுத்துக்கொண்டார். பார்த்தீங்களா எப்படி ஆண்டவர் பதில் கொடுக்கிறார்? மனச்சோர்வியில் அவன் குகையில் செய்த ஜெபம், அதான் அந்த ஜெபம். ஓரேவின் குகையில் அவன் செய்த ஜெபம். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன்னு அவன் சொன்னான். ஆண்டு சொன்னார், இல்லைப்பா, பாகாலுக்கு முத்தமிடாத, அவனை வணங்காத 7000 பேரை நான் இஸ்ரவேலிலே வைத்திருக்கிறேன். ஆண்டவர் அப்படி பதில் கொடுத்தார். அது மட்டுமல்ல, எலிசா கேட்டார் எலியாட்ட, உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு தேவை. அந்த 2 மடங்கு ஆவியின் வரம் எலிசாவுக்கு கிடைத்தது. எலியாட்ட கேட்டார்னா உண்மையிலே ஆண்டவர் எலியாவின் தேவனிடத்தில் கேட்டார். எலிசா அதெல்லாம் சொன்னார்ல, எலியாவின் தேவனாய் கர்த்தர் எங்கே? அந்த கர்த்தர் ஜெபத்தை கேட்டு 2 மடங்கு ஆவியின் அபிஷேகத்தை எலிசாவுக்கு கொடுத்தார். உங்களுக்கு தெரியுமா, எலியா வேதாமத்தில் செய்த அற்புதங்கள் 14 அற்புதங்கள், எலிசா வேதாமத்தில் செய்த அற்புதங்கள் 28 அற்புதங்கள். பட்டியல் போட்டு பாருங்கள், கணக்கு கரெக்டாக வரும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், எலியாவின் ஜெப வாழ்வுக்கு, ஜெய வாழ்வுக்கு அற்புதமான சாட்சி இந்த யாக்கோபு 5:17 என்ன சொல்லுகிறது? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மானுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கருத்தாய் ஜெபம். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை என்று நாம் மிக தெளிவாக வாசிக்கிறோம். எலியாவினுடைய ஜெப வாழ்க்கை பற்றி ஒரு அழகான சாட்சி. அவன் எப்படி ஜெபித்தான்? கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இன்றைக்கி திருச்சபைகளில் ஆரம்ப ஜெபம் அப்படின்னா ஆரம்ப ஜெபம் மட்டும்தான் பண்ணணும். அதுதான் கருத்தான ஜெபம். அந்த ஆராதனை ஆசீர்வதியும், இந்த நாளில் நாங்கள் கேட்க போகிற செய்திகள், கொடுக்க போகிற காணிக்கை, நாங்கள் எல்லோரும் ஒருத்தர் சந்திக்க போகிற அந்த ஐக்கியம், இப்படியெல்லாம் ஜெபிக்கணும். ஆரம்ப ஜெபம். அந்த ஆரம்ப ஜெபத்தில் போய் வயதானவர்கள், செத்து போனவர்கள், ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்கள் ஜெபம் பண்ணக்கூடாது. முடிவு ஜெபம் என்றால், முடிவு ஜெபத்தில் என்ன சத்தியம் கேட்டோம், அதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தத்தம் செய்கிறோம், அப்படி இருக்கணும் முடிவு ஜெபம். சரிங்களா அன்பான தேவ பிள்ளைகளே? ஆகவே கருத்தான ஜெபம் அதுதான் எலியாவின் வாழ்க்கையிலே வெளிப்பட்டது. கேள்வி, கருத்தாய் ஜெபித்தல் என்றால் என்ன? இந்த கருத்தாய் என்பது ஒரு கருத்தாளமிக்க வார்த்தையாகும். அதை புரிந்து கொள்ள இந்த எலியாவின் ஒட்டுமொத்த ஜெப வாழ்வையும் நாம் ஆராய வேண்டும். எலியாவின் கருத்தான ஜெப வாழ்விலே 3 முக்கியமான அம்சங்களை நாம் பார்க்கலாம் வேதாகமத்தில். 3 special features of Elijah's earnest prayer life. முதலாவது என்னவென்றால் தாழ்த்தி ஜெபித்தல், praying humbly. எலியா எப்படி ஜெபித்திருக்கிறார்? அவர் தாழ்மையாய் ஜெபித்திருக்கிறார். கர்மேலில் ஒரு பெரிய வெற்றி பெற்ற ஒரு மாபெரும் விசுவாச வீரன் எலியா. ஏன்னா ஒரு பெரிய கூட்டம், திரளான கூட்டம் ஆகாபின் பின்னே, பாகாலின் பின்னே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க. பாகால் வணக்கத்தில் அவங்க போய் சாஞ்சிட்டாங்க. ஆண்டோடைய கட்டளைகளை நொறுக்கி விட்டார்கள், மீறிட்டாங்க. ஆனால் எலியா மாத்திரம் நிற்கிறார் கர்மேல் மலையில். ஆனாலும்
இந்த எலியா உள்ளத்தில் அவருக்கு எந்தவித மமதையும் பெருமையும் எழவில்லை. மாறாக தேவ சமூகத்தில் தரை மட்டும் எலியா தன்னை தாழ்த்தினார் என்றுதான் சொல்ல வேண்டும். தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து ஜபிக்கிற பழக்கம் எலியாவிடம் எப்போதும் இருந்தது. பாருங்களேன், 1 ராஜாக்கள் 18:42. ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். சரிதானே? இந்த கர்மேல் பருவத சம்பவத்துக்கு அப்புறம் அவன் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பருவதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட அவன் குனிந்து அவன் ஜெபிக்கிறான். எத்தனை முறை? 7 தடவை. ராஜா சாப்பிட போயிட்டாரு, இவர் சாப்பிட போல. ஆண்டவரே மழை பெய்யணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்க போயிட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மிடம் அப்படி தாழ்மையாய் ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதா? சங்கீதம் 95:6 நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள் என்று நாம் படிக்கிறோம் அல்லவா? அந்த தாழ்மையாய் தாழ்த்தி ஜெபிக்கிற அனுபவம் எலியாவுக்கு இருந்தது. நமக்கும் இந்த குணம், இந்த பழக்கம் மிகவும் அவசியம். வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை படித்தோம் என்றால், 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் விற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள் என்று படிக்கிறோம். 24 மூப்பர்களும் என்ன செய்கிறாங்க? பரலோகத்தில் தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக கலற்றி வைத்துவிட்டு பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காட்சியை நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நம்மோடு இருக்கிற மக்கள் நமக்கு கிரீடங்களை சூட்டலாம். நீங்கள் இப்படி செஞ்சிட்டீங்க, அப்படி செஞ்சிட்டீங்க, இப்படி நன்றாக பேசினீர்கள், அருமையாக பாடினீர்கள், அழகாக இசை வாசித்தீர்கள் அப்படின்னு நமக்கு கிரீடங்களை சூட்டலாம். நல்லதுதான். ஆனால் அவைகளை கர்த்தரின் பாதத்தில் கலற்றி வைத்து விட வேண்டும். ஆண்டவரே, என்னை பற்றி இவங்க இப்படிலாம் சொன்னாங்க, ஆண்டவரே எல்லா புகழும் உமக்கே, எல்லா கனமும் துதியும் உமக்கேன்னு சொல்லிட்டு நமக்கு வரக்கூடிய அந்த புகழ்ச்சி எல்லாத்தையும் ஆண்டோடு போய் சொல்லிடுறோம். எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது, நீர் எல்லாவற்றிற்கும் காரணர் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அந்த துதி மகிமை புகழ் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துறோம். அப்படி தேவ சமூகத்தில் தனது கிரீடத்தை கலற்றி வைக்கிறவனை எப்போதும் கிரீடதாரியாகவே கர்த்தர் வைக்கிறார் என்பதற்கு எலியா எத்தனை சிறப்பான சாட்சி. நமக்கு தலையில் கிரீடம்லாம் கிடையாது. ஆனால் நம்ம பற்றி யாராவது பெருமையாக பேசும் பொழுது, பாஸ்டர் அப்படி கரெக்டாக சொன்னீங்க, இப்படி அழகாக இயற்கை செய்தி எடுத்தீங்க, இப்படி அழகாக ஆரோக்கிய செய்தி சொன்னீர்கள் அப்படின்னு யாராவது சொல்லும் பொழுது நமக்கு தலையில் ஒரு கிரீடம் அப்படியே அப்படி முளைச்சிரும் பாருங்களேன். அதைத்தான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட அந்த கிரீடங்களை நம்ம கிடைக்கக்கூடிய புகழ் மாலைகள், புகழஞ்சலி எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் கொடுத்தோம். ஆண்டவரே எல்லாம் உம்மால் உண்டானது. அப்படி தேவ சமூகத்தில் தனது கிரீடத்தை எலியா ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிச்சு. ஆனால் அது பெருசாக நினைக்கல. ஆண்டோட சமூகத்தில் போய் 7 தடவை முழங்காலிலே தன்னுடைய முகம் படக்கூடிய அளவுக்கு அவர் குனிந்து ஜெபித்தார். அன்பானவர்களை பாருங்கள், எப்படிப்பட்ட தாழ்மை இந்த எலியாவிடத்தில் இருந்திருக்கிறது. கருத்தாய் ஜெபித்தல் என்பது தன்னையே வெறுமையாக்கி ஜெபித்தலாகும். earnestly praying means emptying self. அப்படி சுயத்தை வெறுமையாக்கி நாம் ஜெபிக்கிறோமா என்பதுதான் நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு பைபிள் கமெண்ட்ரியில், வேத விளக்க நூலிலே இப்படி வாசிக்கிறோம். As Elijah searched his heart, he seemed to be less and less
both in his own estimation and in the sight of God. It seemed to him that he was nothing and that God was everything. எலியா தன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க தான் மிகவும் குறைவுள்ளவனாக அவனுக்கு தெரிந்தது. தன்னுடைய கணிப்பிலும் தேவனுடைய பார்வையிலும் நான் எவ்வளவு குறைவுள்ளவன் என்று உணர்ந்தார். It seemed to him that he was nothing and that God was everything. நான் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே தேவன்தான் என்று அவர் உணர்ந்தார். And when he reached the point of renouncing self, while he clung to the Savior as his only strength and righteousness, the answer came. Great rain came. தன்னையே அவன் வெறுத்து தான் ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு அவன் வந்து இரட்சகரை மாத்திரம் தன்னுடைய ஒரே பலன் என்று தன்னுடைய நீதி என்று அவன் பற்றி கொண்ட பொழுது பதில் வந்தது. என்ன வந்தது? பலத்த மழை வந்தது. அன்பானவர்களே, நான் ஜெபம் இருக்கிறேன், ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார் மழையை அப்படின்னு அவர் பெருமைப்படலை. ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நீரே தேவன் என்றும் விளங்க பண்ணும் என்று அவர் தாழ்த்தி ஜெபித்தார். இன்னொன்று பாருங்கள், அந்த பாகல் தீர்க்கதரிசிகள்லாம் 6 மணி நேரமாக ஆடி ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அந்த எலியா பண்ண ஜெபத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்தில் அந்த ஜெபத்தை படித்து பார்த்தீங்கன்னா அது 30லேருந்து 40 செகண்ட் கூட வராது, 30-40 வினாடிகள் கூட வராது. ஒரு சிறிய ஜெபம், எளிய ஜெபம், அதே சமயத்தில் அருமையான ஒரு ஜெபம். அன்று பதில் கொடுத்தார். மழை பெய்யாத படிக்கு ஜெபிக்கும் எண்ணத்தை கர்த்தர் தாமே எலியாவின் உள்ளத்தில் வசன அடிப்படையில் வெளிப்படுத்தினார். மழை வரக்கூடாதுன்னு அவர் போய் வராதுன்னு போய் ராஜாட்ட சொல்லிட்டாரு. மழை வரக்கூடாதுன்னு அவர் ஜெபம் வேறு பண்ணினார். அவர் எப்படி ஒரு துணிகரமாக செய்தாரா அப்படின்னா கிடையாது. தேவனுடைய திருவசனத்திற்கும் தேவனுடைய திருவுளத்துக்கும், திருவுளம்னா அவருடைய புனித சித்தத்திற்கும் அவர் ஒப்பு கொடுத்து தன்னை தாழ்த்தி ஜெபித்தார். இதுதான் உண்மை. பாருங்களேன், உபாகமம் 11, 16, 17 படிக்கிறோம். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள் ஆண்டு சொல்கிறார். கானான் தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கவனமாக இருங்க. அந்நிய தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமல் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். இப்போது ஆண்டவர் ஏற்கனவே கானான் தேசத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நீங்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றினால் மழை வராது, தேசம் நாசமாக போகும்னு ஆண்டு சொன்னார். சரிங்களா? இன்னும் சில வசனங்கள் நீங்கள் படித்து பார்க்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். 18 மற்றும் 19 வசனங்கள் எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். 2 வசனத்தை மாத்திரம் படிக்கலாமா? லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பார்த்தீங்களா, ஆண்டு சொல்லியிருக்கிறார். அதே லேவியராகமம் 26, 18, 19 என்ன படிக்கிறோம்? இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாதிருந்தால் உங்கள் பாவங்கள் நிமித்தம் பின்னும் ஏழத்தனையாக உங்களை தண்டித்து உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன். மழை பெய்யாதுன்னு ஆண்டு சொல்கிறார். அப்போ இதெல்லாம் எலியாவுக்கு தெரியும். ஆகவே எலியா மழை பெய்யாதுன்னு சொன்னார். அவர் சும்மா ஒன்றும் சொல்லலை. ஆண்டோடைய வசனம் அப்படி எச்சரிக்கிறது என்பதை அறிந்திருந்தார். அப்போ ஜனங்கள் எல்லாம் பாகால் வணக்கத்தில் போயிட்டாங்க, அந்நிய தெய்வ வணக்கத்தில் போய்விட்டார்கள். ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க மழை வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே தேவனால் ஏவப்பட்டவராக, தேவ ஆவியினால் நிரம்பினவராக இந்த எலியா ராஜா கிட்ட சவால் விட்டார். ராஜா மழை வராது. ஜெபமும் பண்ணார். தன்னை தாழ்த்தி அவர் ஜெபித்தார். அன்பானவர்களே, அதனால தான் மழை 3.5 ஆண்டுகள் பெய்யவில்லை. Every promise awaits a prayer.
ஒவ்வொரு வாக்கு தத்தமும் நமது ஊக்கமான ஜெபத்துக்காக காத்திருக்கிறது. பாருங்களேன், எலியா அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, உம்முடைய வசனம் சொல்லுகிறதே, உம்முடைய ஜனங்கள் அந்நிய தெய்வங்களை பின்பற்றி உம்மை விட்டு விலகினால் மழை பெய்யாதுன்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே, மழை பெய்யக்கூடாது அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணார். நாம் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய வசனங்களை சொல்லி நாம் நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். எவ்ரி ப்ராமிஸ் அவைட்ஸ் அ ப்ரேயர். என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு வாக்கு தத்தமும் நம்ம செய்ய வேண்டிய ஜெபத்துக்காக காத்திருக்கான். ஒவ்வொரு வாக்கு தத்தமும் நமது ஊக்கமான ஜெபத்துக்காக காத்திருக்கிறது. ஜெபம் பண்ணும் பொழுது மொட்டையாக ஜெபம் பண்ணக்கூடாது. சரிங்களா? என்னை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், ஊழியத்தை ஆசீர்வதியும், அப்படி இல்லை. ஆண்டவரே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் என்னை கனம் பண்ணுவார் என்று சொல்லியிருக்கீங்களே, உமக்கு நான் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, ஊழியத்தை ஆசீர்வதியும். புரியுதா உங்களுக்கு? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்லியிருக்கிறீரே, அந்த வசனத்தின்படி என்னை காத்துக்கொள்ளும். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி செய்யக்கூடிய ஜெபத்துக்காகத்தான் பரலோகம் காத்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் எலியா செய்த ஜெபத்திற்கு அப்படியே பதில் கிடைத்தது. இன்றைக்கி நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? பெரும்பாலும் நம்முடைய ஜெப வாழ்க்கை மிகவும் டல் அடித்து தான் இருக்குது. மிகவும் சோர்ந்து போன ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய ஜெப வாழ்க்கையாக இருக்கிறது. ஜெபம் ஒன்றும் நிறைய பண்ணுறது கிடையாது. நிறைய நேரம் தேவனுக்கு நாம் கொடுப்பது கிடையாது. அப்புறம் எப்படி தாழ்மையாக ஜெபிக்க முடியும்? யோசித்து பாருங்கள். இப்போ எலியாவின் ஜெப வாழ்க்கையில் இருந்த 3 முக்கிய அம்சங்களில் முதலாம் அம்சம், அவர் தாழ்த்தி ஜெபித்தார். He prayed humbly. 2வது, தரும் வரைக்கும் ஜெபித்தல். praying persistently. அதை விடாப்பிடியாய் ஜெபித்தல் என்றும் சொல்லலாம். மழை பெய்யாதபடிக்கு ஜெபித்தார். யாக்கோபு 5:17. மழை பெய்யும்படி மறுபடியும் ஜெபித்தார். யாக்கோபு 5:18. மரித்த சிறுவனுக்காக 3 தரம் அவன் மேலே விழுந்து விழுந்து ஜெபித்தார். 1 ராஜாக்கள் 17:21. என்னைக்காவது விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? விழுந்துன்னா முழங்கால் போட்டு ஒரு நாளில் ஒரு 3 நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? பாருங்கள், அந்த செத்து போன அந்த பையனுக்காக 3 முறை அவன் மேலே விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணாரான் எலியா. நடந்துச்சா? இது எல்லாமே நிறைவேறியது. அவர் பண்ண ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதமான பதில்களை கொடுத்தார். இன்றைக்கி நம்முடைய ஜெப வாழ்க்கையில் கிடைக்கிற வரைக்கும், ஆண்டவர் தருகிற வரைக்கும் விடாப்பிடியாய் ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? ஒரு அழகான ஒரு வாசகம் வாசிக்கலாம் பாருங்கள். I asked the angel why there was no more faith and power in Israel. He said, Ye let go of the arm of the Lord too soon. Press your petitions to the throne and hold on by strong faith. The promises are sure. Believe ye, receive the things ye ask for, and ye shall have them. I was then pointed to Elijah. He was subject to like passions as we are, and he prayed earnestly. His faith endured the trial. 7 times he prayed before the Lord, and at last the cloud was seen. பரம தரிசனங்கள் என்ற புத்தகத்தில் தர்மையான வாக்கியம் இருக்கிறது எலியாவை பற்றி. தமிழில் வாசிக்கிறேன். இஸ்ரவேலிலே தேவ ஜனங்கள் மத்தியிலே ஏன் விசுவாசமும் வல்லமையும் இல்லாமற் போயிற்று என்று தூதனை கேட்டேன். அவன் என்னை நோக்கி, தேவனின் புயங்களை, அவருடைய கரங்களை வெகு சீக்கிரத்தில் நீங்கள் விட்டுவிடுகிறீர்கள். அவரது சிங்காசனத்திற்கு நேராக உங்களது விண்ணப்பங்களை ஏறெடுத்து தொடர்ந்து மன்றாடுங்கள். நம்ம ஜெபம் பண்ணுறது இல்லையா, ஆண்டோடைய கைகளை விட்டுறோம். ஆண்டவரை கை விட்டுறோம் ஜெபம் பண்ணாமல். அப்போது தொடர்ந்து விண்ணப்பங்களை தேவ சிங்காசனத்திற்கு நேராக நம்ம ஏறெடுத்து ஜெபிக்கணும். பலத்த விசுவாசத்தினாலே இறுக பற்றி கொள்ளுங்கள் தேவனுடைய கரங்களை. அவரது வாக்கு தத்தங்கள் உறுதியானவைகள். கேட்கின்றவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அவைகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். வசனம் அப்படித்தான் சொல்லுது. தூதன் எனக்கு எலியாவை பற்றி கூறினான். அவன் நம்மை போல் பாடுள்ள மனிதனாக இருந்தாலும் கருத்தாய் ஜெபித்தான். அவனது விசுவாசம் துன்பத்தை சகித்தது. பாருங்களேன், 7 தடவை விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுறார். வேலைக்காரன்ட்டு சொல்கிறாரு, போய் பாரு மேகம் தோன்றுகிறதா, போய் பார். திரும்ப வந்து சொல்கிறான், இல்லைன்றான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் பிற்பகுதியில் கடைசி பகுதியில் படித்து பாருங்க.
இப்படி 7 தடவை அப்படி விழுந்து விழுந்து எலியா ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு முன்பாக 7 தடவை ஜெபித்தான். கடைசியில் மேகம் காணப்பட்டது. உள்ளங்கை மேகம் ஒரு கரும் மேகமாக வந்து ஒரு பலத்த மழையை பொழிந்தது அப்படின்னு படிக்கிறோம். அன்பானவர்களே, பாருங்களேன், இப்படி எலியா இவ்வளோ ஊக்கமாய் ஜெபித்தாரே, விடாப்பிடியாய் ஜெபித்தாரே, மழை வருகிற வரைக்கும் ஜெபித்தாரே, ஆண்டவர் பதில் தருகிற வரைக்கும் ஜெபித்தாரே. அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாஞ்சை, ஜெப வைராக்கியம் நம்மிடத்தில் இருக்கிறதா? விடாப்பிடியான விசுவாசத்துடன் விடையை விண்ணக தேவன் தரும் வரை விண்ணப்பம் செய்யும் எலியாக்களை பரலோகம் தேடுகிறது. நம்ம பரலோகத்திலேருந்து ஆசீர்வாதங்களை தேடிட்டு இருக்கிறோம், அப்படி தானே? ஆனால் பரலோகம் இப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளை, எலியா போன்று ஜெபிக்கிற பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறது. என்ன நம்ம ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே இதை கொடுங்க, அதை கொடுங்க, எனக்கு இது வேணும், அது இப்படி தான் கேட்டுட்ருக்குறோம். ஆனால் பாருங்களேன், அந்த மனிதன் தேசத்திற்காக ஜெபித்தான், தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபித்தான். பின்வாங்கி போன தேசம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று இந்த எலியா ஜெபித்தான். ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஜெபம் பண்ணுறோமா? நமது இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். உலகமெங்கும் ஆண்டுடைய கடைசி கால சத்தியம், நித்திய சுவிசேஷம் பரவ வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோமா? நம்முடைய ஜெபம்லாம் எப்படி இருக்கிறது? நம்ம யோசித்து பார்க்கணும். It was because Elijah was a man of large faith that God could use him in this grave crisis in the history of Israel. As he prayed, his faith reached out and grasped the promises of heaven, and he persevered in prayer until his petitions were answered. He did not wait for the full evidence that God had heard him, but was willing to venture all on the slightest token of divine favor. இந்த வாக்கியத்தை அப்படியே தமிழில் வாசிக்கலாமா? எலியா மிகுந்த விசுவாசம் உள்ளவராக இருந்ததால் தான் இஸ்ரவேலின் வரலாற்றில் அந்த இக்கட்டான சமயத்தில் தேவனால் அவரை பயன்படுத்த முடிந்தது. அது எலியாவுக்கு இருந்த அந்த மிகுந்த விசுவாசம், அதுவும் ஆண்டவர் கொடுத்ததான். அதனால தான் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தேவனால் அவர் பயன்படுத்த முடிந்தது. வாக்கு தத்தங்களை, பரலோகத்தின் வாக்கு தத்தங்களை பற்றி பிடித்தவராய் அவர் ஜெபித்த போது அவர் விசுவாசம் பரலோகத்தை எட்டி பிடித்தது. தன்னுடைய வேண்டுகோளுக்கு பதில் கிடைக்கும் வரை அவர் ஜெபத்திலே தரித்திருந்தார். பார்த்தீங்களா? தரும் வரை ஜெபித்தல், ஆண்டு பதில் தர்ற வரைக்கும். தேவன் தனக்கு செவி கொடுத்தார் என்பதற்காக, முழு ஆதாரத்திற்காக அவர் காத்திருக்கவில்லை. பதில் கிடைச்சிருச்சுன்னு ஒரு எவிடன்ஸுக்கு அவர் காத்திருக்கலை. மாறாக தேவ தயவின் அந்த சிறு ஆதாரத்தை வைத்து விசுவாசத்தோடு காரியங்களை செய்ய அவர் சித்தம் கொண்டார். பார்த்தீங்களா? ஒரு சின்ன மேகம், உள்ளங்கை அளவு மேகம்தான் தெரிகிறது, சரிதானே? விசுவாசத்தோடு தொடர்ந்து ஊக்கமாக ஜெபம் பண்ணார். தீர்க்கதரிசி ராஜாக்கள் புத்தகத்தில் ஒரு எழுத்தாளர் இப்படி எழுதுகிறார். அன்பானவர்களே, இப்போ பாருங்களேன், ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிற வரைக்கும் ஜெபிக்கிற அந்த வாஞ்சை நமக்கு வேண்டும். மழைக்காக, பரிசுத்த ஆவிக்காக விடாப்பிடியாய் நாம் ஜெபிக்கிறோமா? அப்படி தானே எலியா ஜெபம் பண்ணார். எலியா அந்த காலம் மழைக்காக ஜெபம் பண்ணார். நாம் என்ன செய்யணும் பாருங்கள், சகரியா 10:1 படிக்கிறோம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். பின்மாறி காலத்து மழை, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுதல், அதான் லேட்டர் ரெயின். அந்த பின்மாறி காலத்து மழைக்காக நாம் ஜெபிக்கணும். பாருங்கள், அந்த காலத்தில் தேசத்தின் அந்த பஞ்சம் நீங்குவதற்காக மழைக்காக எலியா ஜெபித்தாரே. நம் ஆண்டோட வருகைக்கு முன்பாக பின்மாரியை பரலோகம் ஊற்ற வேண்டும் என்று நாம் எவ்வளவாக ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். ஆவிக்குரிய ரீதியாக மரித்தவர்களின் ஆவிக்குரிய எழுப்புதலுக்காக விடாப்பிடியாய் நாம் ஜெபிக்கிறோமா? எசேக்கியேல் 37 அதிகாரம் முதல் 14 வசனங்கள் படித்தால் நமக்கு தெரியும் இல்லை? எலும்பு பள்ளத்தாக்கில் எசேக்கியேல் திரளான எலும்புகள், உலர்ந்த எலும்புகளாய் கிடந்தன அப்படின்னு படிக்கிறோம்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் பாபிலோனில் எல்லாம் உலர்ந்து போய் வறண்டு போய் கிடந்தார்கள். தேவன் அவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து ஒரு தேசமாக மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வருவார் என்ற ஒரு
விஷயத்தை தீர்க்க தரிசனத்தின் வாயிலாக அழகாக எசேக்கியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். இன்றைக்கி அதே போல தாங்க நாம் அப்படி தான் இந்த உலகத்தில் மீண்டும் பரம எருசலேம் போய் சேரக்கூடிய அந்த ஆவல் நமக்கு இல்லை. எல்லாம் வறண்டு போய் வெரி ட்ரை போன்ஸ் அண்ட் வி ஆர் வெரி மெனி. நீங்கள் படித்து பாருங்கள் பைபிளில், வெரி மெனி ட்ரை போன்ஸ் அண்ட் தே வேர் வெரி ட்ரை. ஏராளமான எலும்புகள் எல்லாமே உலர்ந்து போய் கிடந்தன. எல்லாமே ட்ரை ஆகிட்டோம். ஆவிக்கிற வாழ்க்கை ட்ரையாக போச்சு. பணம் சம்பாதிக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், பதவியில் இருக்கணும், இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை எண்ணங்கள்லாம் ஓடி போய் கொண்டிருக்கிறது. நிறைய விசுவாசிகள் மத்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவரே வாரும் அப்படின்னு இன்றைக்கி ஜெபிக்கிறவங்கள யாரும் கிடையாது. ஆண்டவரே கொஞ்சம் பிந்தி வாரும், ஆண்டவரே கொஞ்சம் தள்ளி வாரும், எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது உலகத்தில், என் எஜமான் வர நாள் செல்லும் அப்படின்னு இயேசு சொன்னார். பார்த்தீங்களா ஒரு உவமை மத்திய 24 அதிகாரத்தில். அது இன்றைக்கி நம்மிடத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம எஜமானா இயேசு கிறிஸ்து அவர் வர நாள் செல்லும். அப்படி தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கிறது அன்பானவர்களே. ஸோ வி ஹவ் பிகம் வெரி ட்ரை. எல்லாம் உலர்ந்த எலும்புகளாய் கிடக்கிறோம். நம்ம உயிர்ப்பிக்க வேண்டியது பரிசுத்த ஆவியானவர். ஆகவே பரிசுத்த ஆவிக்காக, பின்மாறி காலத்து மழைக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். நம்ம ஜெபிக்கிறோமா? பெருமழை வருகிறது. மழை வந்துச்சு. உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான். இவையாவும் எலியாவின் ஜபங்களினால் விளைந்த அற்புதங்கள். நமது விடாப்பிடியான விசுவாசம் உள்ள ஜபங்களும் அற்புதங்களை செய்யும். அன்பானவர்களே, நம்ம ஜெபிக்கிறோமா? ஜெபிக்க ஆயத்தமா? அதான் கேள்வி. ஹட்சன் டெய்லர் சீனாவுக்கு சென்ற மிஷனரி. ஜேம்ஸ் அமலியா என்ற தம்பதி. அந்த தம்பதி இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு 2 பிள்ளைகள். மூத்த மகன் ஹட்சன் டெய்லர், இளைய மகள் அமலியா. அம்மா பேர் தான் மகளுக்கும் வச்சாங்க. பக்தி உள்ள கிறிஸ்தவ குடும்பம் அந்த குடும்பம். அப்பா ஜேம்ஸ் ஒரு மருந்து கடை வச்சுருந்தார். மெடிக்கல் ஷாப் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, மருந்து கடை வச்சுருந்தார். நன்றாக பிரசங்கமும் செய்வார் ஜேம்ஸ். யாத்திரா 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் உள்ளபடி, அதாவது கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற்பேறு அனைத்தும் கர்த்தருடையதுன்னு படிக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த வசனத்தின் அடிப்படையில் தன்னுடைய மகன், மூத்த மகன் ஹட்சன் டெய்லர் ஊழியத்திற்காகவே அவன் முதற் பிள்ளை என்று ஏராளமான ஜெபங்களை ஏறெடுத்து அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பிள்ளையை பெற்றெடுத்தாங்க. ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்குற முதல் பிள்ளையை ஊழியத்துக்கு கொடுப்போன்னு ஜெபம் பண்ணாங்க. ஹட்சன் டெய்லர் பிறந்தான். பிள்ளைகளோடு குடும்ப ஜெபம், பிள்ளைகள் தினமும் அரை மணி நேரமாவது தனி ஜெபம் செய்வதற்கான பயிற்சி, வேத வாசிப்பு, இப்படி எல்லா ஆவிக்குரிய பயிற்சிகளும் இந்த பெற்றோர் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க. ஹட்சன் டெய்லருக்கும் அமலியாவுக்கும். பிள்ளைகள் வளர்ந்தார்கள். 17 வயதில் இந்த ஹட்சன் டெய்லர் ஒரு வங்கியில் பேங்க்கில் வேலைக்கு சேர்கிறான். 17 வயசில். அப்போது அந்த காலகட்டத்தில் அங்கிருந்த கெட்ட நண்பர்கள் சகவாசம், அவர்களுடைய செல்வாக்கின் மூலமாக இந்த ஹட்சன் டெய்லர் தேவனை விட்டு பிரிந்து விடுகிறான். ஆவிக்குரிய காரியங்கள் இப்போ நாட்டம் இல்லாமல் போய்விட்டது. இதை பார்த்த பெற்றோர் மிகவும் வேதனைப்பட்டார்கள். ஐயோ, எங்கள் பிள்ளையை ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்தோம், மூத்த பிள்ளையாச்சே, தலைப்பிள்ளை ஆயிற்றே, ஒப்பு கொடுத்துருக்குறோமே என்று சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். இந்த அம்மா எப்படி ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? அமலியா எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னா, தன் மகனுக்காக, வாலிப மகன் மனம் திரும்ப வேண்டும் என்று திட்டமிட்டு ஜெபிக்க தீர்மானித்து வேறொரு இடத்திற்கு 70-80 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் ஒரு அறைக்குள்ளே சென்று கதவை தாழ்பாலிட்டு மகன் விடுதலை பெறும் வரை, மகன் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் வரை, அந்த குறுகிய விடுமுறை நாட்களிலே மணிக்கணக்கில் ஜெபித்தார் அமலியா ஜேம்ஸ். 13 வயதான தங்கை அமலியாவும் அண்ணனுக்காக தினமும் 3 வேளை ஜெபிப்பேன், அதுவரை நிறுத்த மாட்டேன் என்று அவளும் தீர்மானமாக ஜெபித்து கொண்டிருந்தாள். பாருங்க, ஒரு பக்கம் அம்மா ஜெபம் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் தங்கச்சியும் ஜெபம் பண்ணுறான். பிரியமான தேவ ஜனங்களே, என்ன நடந்தது தெரியுமா? ஒரு மிகப்பெரிய அற்புதம்
நடந்தது. ஜெபமே ஜெயம். ப்ரேயர் கேன் சேஞ்ச் திங்ஸ். காரியங்களை ஜெபம் மாற்றும். ப்ரேயர் கேன் சேஞ்ச், கேன் டிரான்ஸ்ஃபார்ம் லைஃப்ஸ். வாழ்க்கையை மாற்றக்கூடியது ஜெபம். இப்படி அம்மா எங்கேயோ ஜெபம் பண்ணுறாங்க, தங்கச்சியும் தினம் 3 நேரம் ஜெபம் பண்ணுகிறாள். இதெல்லாம் இந்த ஹட்சன் டெய்லருக்கு தெரியாது. ஒரு நாள் தன்னுடைய அப்பாவின் அந்த புத்தக அலமாரி, அந்த அலமாரியில் ஏதோ பார்க்குறான். ஒரு துண்டு பிரதி, ஒரு ட்ராக்ட் ஒன்று அவனுக்கு கிடைக்கிது, ஒரு கைப்பிரதி கிடைக்கிறது. அதோட டைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா, புவர் ரிச்சர்ட், ஏழை பையன் ரிச்சர்ட் அப்படின்ற தலைப்பில் ஒரு கதை அடங்கிய ஒரு கைப்பிரதி, கிறிஸ்தவ கைப்பிரதி கிடைக்கிது. அதில் கிறிஸ்துவின் முடிவடைந்த பணி, நமக்காக அவர் சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறாரு அதை பற்றியும், அதனால் உண்டாகும் விடுதலையை குறித்தும் அவன் வாசிக்க நேரிட்டது. அவனை வாசித்த உடனே அவன் உள்ளத்தில் ஒரு பயங்கரமான உணர்த்துதலை ஆவியானவர் கொடுத்தார். அப்பொழுதே முழங்கால் படியிட்டு ஜெபித்து அவன் தன்னை இயேசுவிடம் ஒப்படைத்தான். அம்மா ரிட்டர்ன் திரும்பி வந்தாங்க. அவங்களுக்கு நிச்சயம் கிடச்சிருச்சு, என் பிள்ளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும்பொழுது தங்கச்சி சந்தோஷமாக அம்மான்னு சொல்ல ஓடி வர்றான். உடனே அம்மா சொன்னாங்களாம், அமலியா எனக்கு தெரியும் நீ ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறாய். என்ன தெரியுமா, உங்கள் அண்ணன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டான், அப்படித்தானே அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே தங்கச்சியும் ஆமாம் அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. உடனே எனக்கு தேவன் உணர்த்தினார் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். அன்பானவர்களே, பின்னாட்களில் இருந்த ஹட்சன் டெய்லர் ஒரு மாபெரும் மிஷனரியாக சுவிசேஷ பணி ஆற்றினான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. பாருங்களேன், பதில் ஆண்டவர் தருகிற வரைக்கும் ஜெபித்தல், அதாங்க கருத்தாய் ஜெபம் பண்ணுதல் என்பதற்கான அர்த்தம். தாழ்மையாய் ஜெபிக்கணும். 2வது தரும் வரைக்கும் ஜெபிக்கணும். 3வது தனித்திருந்து ஜெபிக்க வேண்டும். தனித்திருந்து ஜெபித்தல், praying alone. அன்பானவர்களே, இந்த எலியாவின் சம்பவங்களை வேதாமத்தில் படித்தால், மரித்த சிறுவனுக்காக அந்த அம்மா வச்சுக்கிட்டவ ஜெபம் பண்ணார், விதவை கிடையாது. மேலறைக்கு போய் எலியா ஜெபித்தார். மறுபடியும் மழை பெய்வதற்காக கர்மேல் மலை உச்சிக்கு போய் ஜெபித்தார். அப்படி ஜெபிக்கும்போது கூட அந்த 7 முறை விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணும் பொழுது வேலைக்காரன் அனுப்பி விட்டுவார். போ அங்கே போ, அங்கே போ, மேகத்தை பார், எப்படி வானத்தை பார் அப்படின்னு அனுப்பி விட்டார். அன்பானவர்களே, அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை, தனிமையாய் ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை எலியாவுக்கு இருந்தது. 1 ராஜாக்கள் 17:19 பாருங்க. அதற்கவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலில் மேல் வைத்து தனியா எலியா ஜெபிக்கிறார். 1 ராஜாக்கள் 18:42 ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து அவன் ஜெபித்தான் அப்படின்னு படிக்கிறோம். அன்பானவர்களே, கூடி ஜெபித்தல் நல்லது. யுனைடெட் ப்ரேயர், காங்கிரிகேஷனல் ப்ரேயர் ஆர் கார்ப்பரேட் ப்ரேயர் இஸ் வெரி குட். சேர்ந்து ஜெபிக்கிறது நல்லது. அதே சமயம் தனித்து ஜெபித்தல் மிகவும் மிகவும் நல்லது. இயேசுவும் அப்படித்தான் செய்திருக்கிறார். எங்கெல்லாம் ஜெபித்திருக்கிறார்? அவ்வப்பொழுது அவர் தனியாக இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில், மலையிலே, தோட்டத்தில், விடியற்காலையில் எழுந்து, அப்புறம் முழுவதும் மலையில், இப்படிலாம் ஜெபித்திருக்கிறார். சில வசனங்கள் பாருங்கள். மார்க் 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் அப்படின்னு படிக்கிறோம். லூக்கா 6:12 அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி அவர் எல்லாரும் எப்படி இயேசுவை கொல்லலாம் என்று மூர்க்கமாய் சதி திட்டம் பண்ணி கொண்டிருந்த அந்நாட்களில் முந்தின வசனம் படிக்க உங்களுக்கு தெரியும். அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் ஆல் நைட் ப்ரேயர், தனியாக சிங்கிளாக. என்னைக்காவது சிங்கிளாக ஆல் நைட் ப்ரேயர் இருந்திருக்கிறீங்களா? கூட்டமாக சபையாக வாங்கன்னு சொன்னாலே வரமாட்டாங்க. நிறைய பேர் வரமாட்டாங்க. வாஞ்சி உள்ளவர்கள் வருவார்கள். முழுவதும் செகண்ட் ஷோ பார்க்க சொல்லுங்கள், சினிமா பார்க்க சொல்லுங்கள், நாடகம் பார்க்க சொல்லுங்கள், பார்ப்போம். ஆனால் முழுவதும் ஜெபம் கூட்டா வருவோமா? வரமாட்டோம். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார் என்று வாசிக்கிறோம். இன்னும் யோவான் 6:15 படித்து பாருங்கள்.
5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு இயேசு அற்புதம் செய்ததுக்கப்புறம் ஜனங்கள் அவரை பிடித்து கொண்டு ராஜாவாக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவர் மலை மேலே ஏறி போய் ஜெபம் பண்ண போயிட்டார். யோவான் 6:15. அதே மாதிரி யோவான் 7:53, 8:1 ஆகிய வசனங்கள் படித்து பாருங்கள். எல்லாரும் அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள், இயேசு ஒளிவு மலைக்கு போனார் அப்படின்னு படிக்கலாம். பார்த்தீங்களா? அன்பான தேவ ஜனங்களே, கூடவே 4 பேர் இருந்தாலும் அவர்களை விட்டு சற்று அப்புறம் போய் இயேசுவை போல் ஜெபிக்கும் வழக்கம் நமக்கு உண்டா? கூட 4 பேர் இருக்கத்தான் செய்வாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கூட 12 பேர் இருந்துக்கிட்டு தான் இருந்தாங்க, சரிதானே? அதில் 3 பேர் நெருக்கமானவர்கள், பேதுரு, யாக்கோபு, யோவான். அவங்களை கூட்டிகிட்டு போய் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணார். அவங்க 3 பேரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவர் அப்புறம் தள்ளி போனார். தள்ளி போய் என்ன செய்தாராம்? ஜெபித்தார் அப்படின்னு நாம் படிக்கிறோம், சரிங்களா? கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்தார். மத்தேயு 26, 36, 39 ஆகிய வசனங்களை படித்து பாருங்கள். அப்புறம் தள்ளி போய் அவர் முழங்கால் படியிட்டு 3 முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி கடவுது என்று சொல்லி அவர் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்தார் தனியாக. அன்பானவர்களே, நான் ஒருவன் மாத்திரம் தனியாய் ஆளையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை அப்படின்னு நீங்கள் படித்து பாருங்கள். ஏசாயா 63ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் படிச்சிங்கன்னா அந்த தீர்க்க தரிசனம் இருக்கும். அது அப்படியே இயேசுவின் வாழ்க்கையிலே நிறைவேறியது. தனியாக கிறிஸ்து ஜெபிக்கிற அனுபவம் அவருக்கு நிறைய இருந்தது. கடைசியில் கூட சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட அவர் தனியாகத்தான் ஜெபித்தார். யாருமே கூட துணைக்கு ஜெபத்திற்கு வரவில்லை. அவரை பலப்படுத்த யாருமே இல்லை. அதனால் தேவதூதனே இறங்கி வந்து இயேசுவை பலப்படுத்தினான் அப்படின்னு லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, கூடவே நிறைய பேர் இருக்கலாம். ஆனாலும் நான் அங்கே, நீங்கள் இங்கே, நீங்கள் இங்கே இருங்க, நான் அங்கே போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படி ஒரு ஜெப வாழ்க்கை இருந்தது. அதுதான் அவருடைய வெற்றி வாழ்க்கையின் ரகசியம். இன்றைக்கி நாம் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக பிரிஞ்சு போய் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறதா? எலியா விதவை தாயையும் வேலைக்காரனையும் தள்ளி வைத்துவிட்டு தனியே ஜெபம் செய்தார். அதே போல உறவுகளையும் உடன் இருப்பவர்களையும் உலக காரியங்களையும் தவிர்த்து நம்மால் ஜெபிக்க முடியுமா? அதாங்க கருத்தாய் ஜெபம் பண்ணுவது. விளங்குதா உங்களுக்கு? அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்று நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதனால தான் ஜெபிக்கும் எளியாக்கள் பரலோகத்திற்கு தேவை என்பதை நாம் பாடமாக படிக்கிறோம். கிறிஸ்துவின் சபைக்கோ அல்லது தனிப்பட்ட கிறிஸ்தவனுக்கோ கிடைக்கும் மாபெரும் வெற்றிகள் திறமை அல்லது கல்வியினாலோ செல்வம் அல்லது மனிதரின் தயவினாலோ பெறப்படுகிறவைகள் அல்ல. வெற்றி அப்படிலாம் கிடைக்காது ஒரு தனிநபருக்கும் சபைக்கும். என்னுடைய அறிவு, திறமை, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு இவரை தெரியும், அவரை தெரியும், இதனாலலாம் வெற்றி கிடையாதுங்க. தேவனுடன் ஜெப அறையில் ஊக்கமான போராடும் விசுவாசத்தினால் பராக்கிரமமிக்க பலத்த கரத்தை, தேவனுடைய கரத்தை பற்றி கொண்டதன் மூலம் பெறப்பட்ட வெற்றிகளை அத்தகைய மாபெரும் வெற்றிகள். நமக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி எப்படி கிடைக்கணும்? அவர் பிடிச்சி இவரை பிடிச்சி இந்த ரெக்கமெண்டேஷன் அந்த ரெக்கமெண்டேஷன், சரிதானே? எனக்கு தெரிஞ்சவர் அங்கே அமெரிக்காவில் இருக்கிறாரு, இங்கே ஜப்பானில் இருக்கிறாரு, இப்படி அவங்ககிட்ட நான் சொல்லி இப்படி நான் கேட்குறேன், அப்படி கேட்குறேன், இப்படி வெற்றிகளை பெற நாம் நினைக்கக்கூடாது. வெற்றி எப்படிங்க வரணும்? ஜெப அறையில் தேவனுடைய கரங்களை பற்றி கொண்டு ஜெபிக்கிற ஜெபங்கள் வழியாக கிடைக்கிற வெற்றி தான் மிகப்பெரிய வெற்றிகள். இது ஆங்கிலத்தில் படிக்கலாமா? The greatest victories to the Church of Christ or to the individual Christian are not those that are gained by talent or education, by wealth or the favor of men. They are those victories that are gained in the audience chamber with God, when earnest, agonizing faith lays hold upon the mighty arm of power. பார்த்தீங்களா? முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகள் என்ற புத்தகத்தில் அருமையான ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர் இப்படி எழுதுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே,
பாருங்களேன், நம்ம பெற வேண்டிய வெற்றிகளெல்லாம் எங்கேருந்துங்க பெறணுங்க? முழங்காலிருந்து பெறணும். எங்கேருந்து பெறணும்? ஜெப அறையிலிருந்து பெற வேண்டும். எப்படி பெற வேண்டும்? தேவனுடைய கரங்களை விசுவாசத்தோடு பற்றி பிடித்து கொண்டு ஜெபித்து அந்த வெற்றிகளை நாம் இந்த கடைசி நாட்களில் பெற வேண்டும். அந்த ரகசியம் எலியாவுக்கு தெரிந்திருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் தெரியப்படுத்துகிறார். ஜெபிக்கும் எலியாக்களை எழுப்பும் ஆண்டவரே, ரைஸ் அப் praying Elijahs O Lord என்பது நம்முடைய ஜெப வாஞ்சையாக இருக்கட்டும். நாம் அப்படி ஒரு ஜெபிக்கிற எலியாவாக எழும்புவோம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிற நல்ல பாடங்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். எலியாவின் வாழ்க்கையின் மூலமாக கர்த்தங்களோடு பேசுவதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை ஜெப வாழ்க்கை தேய்ந்து போயிருக்கிறது, சோர்ந்து போயிருக்கிறது. கர்த்தர் எங்களை ஊக்கப்படுத்துங்க ஆண்டவர். இயேசுவை போல நீங்கள் எங்கே இருங்கள், நான் எங்கே போய் ஜெபித்து வருகிறேன் என்று அப்படிப்பட்ட ஒரு வெற்றி வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை எங்களிடத்தில் காணப்பட கர்த்தர் கிருபை தாரும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி உமக்கு பிரியமாய், உமக்கு வைராக்கியமாய், உமக்கென்று வாழ ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த தியானத்தில் நாம் சந்திப்போம். ஆமென்.